மனிதனின் நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்வதில் போக்குவரத்து முக்கிய இடம் பெறுகிறது. போக்குவரத்துக்கு தடை ஏற்படும் பட்சத்தில் மனிதனின் நாளாந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் பாரிய இடையூறுகள் ஏற்படுகின்றன. வவுனியாவிலிருந்து மன்னார் பெரிதம்பனை பெரிய பண்டிவிரிச்சான் ஊடாக மடு நோக்கி செல்லும் வீதியே இது. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் இந்த வீதியூடாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் சேவையில் ஈடுபட்டிருந்த போதிலும் தற்போது அந்த சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் இந்த வீதியூடாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் சேவையில் ஈடுபட்டிருந்த போதிலும் தற்போது அந்த சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் குறித்த வீதியினூடாக போக்குவரத்தில் ஈடுபடும் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வவுனியாவுக்கு மடுவுக்கு ஒரு பஸ் ஒன்று ஓடிச்சுது. அது இப்போ எங்களுக்கு ஓடுறையில் நாங்கள் பள்ளிக்கூடம் வர்றதுக்கு பிந்தி போகுது. எங்களுக்கு சரியான சிரமமாக இருக்குது. தினமும் 8 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியதாக இருக்குது. ஒரே ஸ்கூலுக்கு லேட்டாது, மழை காலத்தில் சிரமமாக இருக்குது. ஆனால் சரியான போக்குவரத்து வசதி இல்லாதால் நாங்கள் ஒரு ஆட்டோ கை வண்டி வர வேண்டி இருக்குது. ஆட்டோக்கு நாங்கள் மிக கூடின காசை நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்குது. அப்போ அதோடு மட்டுமல்ல, நாங்கள் வரைய கேம் இதே பிரச்சனை இருக்குது, போய கேம் இதே மாதிரியான பிரச்சனை இருக்குது. வவுனியாவிலிருந்து அந்த பண்டிகைக்கான போக்குவரத்து சீராக காணப்பட்டது. காலையில் வருகிற அந்த பஸ் இருந்தபடியால் எங்களால் நேரத்துக்கு எங்களுடைய வேலைகளை, அதாவது அலுவலக வேலைகளை செய்யக்கூடியதாக இருந்தது. தற்போது அதனுடைய அந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் பல இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. பெரிய தம்பனை மகாவித்தியாலயம், பெரிய பண்டிவிரிச்சான் மகாவித்தியாலயம், மடு பிரதேச செயலகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் இந்த வீதியில் அமைந்துள்ளமையினால் மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த வீதியினூடாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் சேவையில் ஈடுபட வேண்டியது அவசியமாகும். இந்த வீதியூடான போக்குவரத்து நடவடிக்கைகள் உரிய முறையில் இடம்பெறாமையினால் மக்கள் நாளாந்தம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த வீதியூடாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவை மீள ஆரம்பிக்கப்படுவதற்கு அதிகாரிகள் ஆவணை செய்வார்களா? போக்குவரத்து அமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு.